எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. ஓனருக்கு பிறந்த நாள், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நல்லா சாப்பிடுங்க. மாஸ்டர். நான் ஏ மாசு கிடையாது, தோசை மாசு. நான் போட்டோ காடியில வட கழகன்னு என்ன சீட்டை பிடிக்கும். அர்ஜென்ட்டா எனக்கு 30 நாள் லீவு வேணும். இதே போல பேசி உடஞ்சிருவோம் மண்டை. ஓ, போன வாரம் எனக்கு என் பொண்டாட்டிக்கும் சண்டை. அப்போ வந்து ஒரு 3 நாள் லீவு கேட்டேன். நீ என்ன சொன்ன? சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் லீவ் தர மாட்டேன்னு சொன்னேன். இன்னைக்கு ஈரான்ல சண்டை, அதனால தான் 30 நாள் லீவு கேட்டுக்கிறேன். போய் வேலையை பாரு. இன்னைக்கு டேபிள பாக்குறேன்டா, ஒரு நாளைக்கு உன் மூஞ்ச பேக்குறேன்டா. ஏமா முனியம்மா, பாட்டில் கட்ட வேண்டிய நீயே பாதுகாப்பா சாப்பிட்டு இருந்தா எப்படி? போய் பாட்டில் கட்டு போ. அந்த பயம் இருக்கணும் முனிமா. யாரா அவனுங்க? இருட்டுல பிறந்த எருமாடு மாதிரிக்கிறானுங்க. மெனு கார்டு கொடுங்கண்ணே. அதே மெனு கார்டா? இங்க பாடுறா, பேனரே ஒட்டி வச்சுக்கிறேன் பேப்பையில. தம்பி, என்ன ரொம்ப நேரமா மெனு கார்டை பாக்குறீங்க? அண்ணனையும் கொஞ்சம் திரும்பி பாருங்க. இந்த பாரு, எங்க ஹோட்டல்ல ஓடுறதுல இருந்து நடக்கிறதுல இருந்து பறக்கிற வரைக்கும் இருக்குது. நான் சொல்லுவா, நான் சொல்றேன், எனக்கு 2 இட்லி, அவனுக்கு 2 இட்லி. 2 இட்லி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு மெனு கார்டு? ஏன் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஏன் ரேஷன் கார்டு ஒண்ணுமா? அது போய் கலாய்க்கிறீங்க. ஓனருக்கு பிறந்த நாள்ரா, எது ஒன்னாலும் கேட்டு சாப்பிடுங்க. அங்க பாரு எப்படி பொழுது காட்டுறானுங்க. அப்படியா? எனக்கு ஒரு கொத்து போராட்டானே. எனக்கு ஒரு சந்தோஷனே. சந்தோஷா? அது என்னடா தோசை? புளிச்ச மாவு ஊத்தி 2 முட்டையை போட்டு உடைக்காம இருக்கணும், அதான் சந்தோஷம். சந்தோஷை விட்டா ஸ்டார் தோசை கூட கேப்பீங்கடா. ஓனருக்கு பிறந்த நாள், நல்லா சாப்பிடுங்க. இன்னைக்கு வேட்டதான். மாவு மூட்டை, ஒரு கொத்து பரோட்டா, ஒரு முட்டை தோசை. என்ன சொன்னா ஒன்னும் கேட்கல. செவிட்டுக்காது, கொத்து பரோட்டா முட்டை தோசை. அது கேட்டுச்சு. அதுக்கு முன்ன என்ன சொன்னா? கண்டுபிடிச்சிட்டானே. இந்த மாவு மூட்டை எங்க வச்சுன்னு கேட்டேன். மாவு மூட்டை எங்க வச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு நாள் உன்னை எதுவுமே பள்ளத்துல வச்சிடறேன் பாரு. டேய், என்ன பிச்சைக்காரமே தட்டியா இருந்துக்கிறா? கரப்பா முச்சியா எதுவுமே கஸ்டமர் கொடுப்போ. எப்ப பார்த்தாலும் என்ன நெக்கில் பண்றது உனக்கு வேலையா போச்சு இல்ல? சின்ன ஓனர் வார்த்தை சொல்லி உன்னை வேலையை விட்டு நிச்சிடா. கோனா வாயா, ஓனரா நினைச்சல என்ன வேலையை விட்டு பார்த்துக்கணும். போய் வேலையை பாரு. எத்தனை வாட்டி திட்டினாலும் நீ தின்னு போறது இல்ல. இது எதுவுமே போடுற ராப்பச்சக்காரா போ. தம்பி, கொத்து பரோட்டாவும் கோய் கறியும் ரெடி. கொத்து போராட்டா போய் கேரிமா. குடு குடு குடு. இல்ல இதுவா? யோ வையா, பிரியா குடும்பத்தி குடுத்தானோ. குடியா ஐயா. என்னது நல்லா இல்லையா? தம்பி, நல்லா தாங்க இல்லையா? சாப்பிடு. என்ன கேட்ட? ஐயோ காரியத்தை கத்துறோம் போலே. ஐயோ எச்சியை கொடுக்காம மறுபடியும் பூசி எடுத்து குடியா. அந்த பயம் இருக்கணும். மாஸ்டர், ஒரு கொத்து பரோட்டா. என்னடா கொடுத்த கொத்து பரோட்டா பணம் வரல, மறுபடியும் கொத்து பரோட்டா கேக்குறேன்னா? ஓனருக்கு பிறந்த நாள்ல வரும். தம்பி, இந்தா சாப்பிடுங்க. தம்பி, சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. பார்த்தா தான்டா சொல்லுவேன். நான் கண்ணை மூடிட்டு சாப்பிடுறேன்டா. வாயா, இப்படியும் ஒரு டிஷ்ஷுக்குதா? நான் தான் இருக்குதா தெரியல. மாஸ்டர் ஒன்று எடுத்துன்னு வா. மறுபடியும் போய் தோசை நான் சொல்றேன் சொன்னாங்க. நீங்க திட்டினா கூட பரவாயில்ல, இன்னைக்கு எங்க ஓனருக்கு பிறந்த நாள் தானே. என்ன சொன்னாலும் கோச்சிக்க மாட்டான்டா. நம்மள மாப்பிள்ளைக்கு போன் பண்றா. இதோ பண்றேன், ஏற்படுத்தி மாப்பிள்ள, நம்ம 5 மலை ஹோட்டல் ஓனருக்கு நீ பொண்ணுதானா, சீரை வந்துடுறாங்க கிளம்பி. நீயுமாடா? ஓனருக்கு பிறந்த நாள், சாப்பிடு நல்லா சாப்பிடு. என்னையா சுண்ணாம்புன்னு கேக்குறீங்க? பெரிய சுண்ணாம்பு தோசை 1. சுண்ணாம்பு வெத்தலையா? தோசைக்கு மாவு பத்தல. போய் எத்தனை போய் எங்க போனாலும் எனக்கு தாண்டா பல்பு. ஒன்ன மாதிரி 5 மலை வாசல் நீங்கன்னா ஓனருக்கு பிறந்த நாள் தானா? ஆமா மாப்பிள்ள. இல்ல நானும் போய் உட்காந்துக்கிறேன். சரியா சாப்பிடுறீங்களே? யோ பெருசே, இங்க வா. பெருசா? பேரிக்க முடிஞ்ச இது பித்த நேர. எது பித்த நிறையா?
பித்த நரியோ அது செத்த நரியோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லாது. 2 ஆஃப் ஆயில் ஒரு ஆம்லெட் எடுத்தா டேஸ்ட் பார்க்கணும். எல்லாரும் சேர்வா தான் டேஸ்ட் பார்ப்பாங்க. அப்பா இல்ல ஆம்லெட் மட்டும் டேஸ்ட் பார்ப்பாங்க. தருங்க மூஞ்சியா ஆச்சு. கட்டா உனக்கு நான் ஒண்ணுமோ கட்டிக்கா. நான் இப்பதான் 3 முட்டை தோசை 2 கொட்டு பரோட்டா சாப்பிட்டோம். நீ என்ன வேணுமோ நல்லா சாப்பிடு. ஆமா ஓனருக்கு பண்ணாலும் அங்க போற எல்லாரும் எப்படி சாப்பிடுறாங்க பத்தியா? அதான் சொல்லிட்டீங்களேடா வரட்டா இன்னைக்கு யாருன்னு நான் காமிக்கிறேன். ஆண்டா சாப்பிட்டு போறாங்க, நாமளும் சாப்பிட்டு போயிடுவேன் தான். என்கிட்ட இங்கிலீஷா? உங்க இங்கிலீஷுக்கு வைக்கிறேன்டா ஆப்பு. தம்பி நீங்க கேட்ட 2 சூரியன் ஒரு நிலா. என்னையா சூரியன் நல்லா இருக்கிறார், நிலவு பாத்துதாங்குது. கண்டுபிடிச்சானே கரெக்டா? வாடா இங்கிலீஷ் இப்போ சொல்றேன் பாடுறா உனக்கு. தம்பி அமாவாசை முடிஞ்சு 3 நாள் தான் ஆகுது, அதனால நிலா பாதியா தான் இருக்கும். இன்னும் ஒரு 5 நாள் கழிச்சு வந்துரு, அப்ப பாதி வந்திருக்கு எடுத்து தரேன். ஏம்பா ஒரு வார்த்தை சொன்ன சன்னு 3ன்னு அதுக்கு இப்படியா செய்வேன்? சரி அடுத்த ஐட்டம் சொல்றேன், போ. அடா பாவி, அரை நிலாவா அப்படியே சாப்பிட்டாடா? யோ நிலாவை சாப்பிட்டதுக்கே இப்படி வாயை போலக்குற, இப்ப சூரியனே முழுங்குற பாரு. இப்ப பாரு அப்படியே இப்படி ரவுண்டா எடுத்து இப்படி வச்சு அப்படியே சுடல இல்லையே. சூரியன்னு சொன்னிய அதனால கேட்டேன்டா. சுண்டக்கா மூஞ்சிய என் மூஞ்சிய பாத்துக்கிற மொசக்கோட்டை போய் கொத்து பரோட்டா எத்தனை ஏன் மாம்சே சாப்பிட்டு இங்கே இரு, நான் வந்துரு. இந்தாப்பா கொத்து பரோட்டா. அஞ்சம்மாள் கொத்து பரோட்டா கடைனாக்கா இந்த குன்றத்தூருக்கே தெரியும். அப்படியா? சூப்பரா இருக்குது. உங்க ஓனர் பொண்ணு சொன்னாங்க, பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிட்டேன். தம்பி சொல்லிடுறேன். ஏம்பா அதை மட்டும் சொல்லாத, கஷ்டப்படுறவங்களுக்கு அவரே கஷ்டத்துல இருந்தாலும் 5 ரூபா பரோட்டா கொடுக்குறாரு பாரு. இந்த கேஸ் விலை ஏறி இருந்தாலும் ரேட்டு ஏறாம 5 ரூபா பரோட்டா விற்கிறாரு பாரு. அவர் 100 வருஷம் நல்லா இருக்கணும். ஏங்க எங்க ரேட் ஏறினாலும் சரி, அஞ்சம்மாள் ஹோட்டல்ல ரேட் ஏறாது. குன்றத்துக்கு வாங்க, அஞ்சம்மாள் விலாசுக்கு வாங்க. 5 ரூபாய் பரோட்டா ஆசை தீர சாப்பிட்டு போங்க. அப்படியா? சூப்பரா இருந்துச்சுப்பா. நிஜமா நீ சொன்ன போல 5 மால்ல. அப்ப வரட்டுமா? ஏய் காசை கூத்திட்டு போடானாக்கா வருத்தமாவா? ஓனருக்கு பொண்ணு நான் தான் ஏன் சொன்னேன். உங்களா மாதிரி ஆளுங்களுக்கு இல்ல, இல்லாதவங்களுக்கு மட்டும்தான். அடப்பாங்களா சும்மா கொடுத்து சூனியம் வச்சிட்டானுங்களே, இப்ப நான் என்ன பண்றது? சாப்பிட்டது உன் ஃப்ரெண்டுங்க சாப்பிட்டது எல்லாம் 3000 ரூபாய் கணக்குல இருக்குது. 3 மாசம் ஏனங்க வீட்டுப்பா வா. ஐயோ